நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் போகணும்னு ஆசை இருக்கும். இப்போ கூட நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த எம்பிபிஎஸ் மோகம் இருக்கு. அந்த மோகம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன ஆகணும்? எத்தனை வருஷம் ஆகும்? இதில கம்ப்ளீட்ல என்னலாம் இருக்கு? எவ்வளோ சீட்ஸ் இருக்கு? அல்டிமேட்டா நான் ஒரு முழு டாக்டரா ஆகணும்னா, எத்தனை வருடங்கள் நான் பயணம் பண்ணணும்? அப்படின்றதெல்லாம் கூட நிறைய தெரியாமயே, மெடிசன் தான் பண்ணணும் அப்படின்ற மாரியெல்லாம் இருக்காங்க. அப்ப இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுக்க போது, மெடிசன் பண்ணணும்னா யூஜியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, பிஜியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது, ரைட்டா, இதுக்கும் தாண்டி ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, 11th 12th இருக்கட்டும், 12th முடிச்சுட்டு இப்போ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்க ஆக்சுவல் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்த்து தான் ஆகணும். பேரண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த வீடியோக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் டைம் கொடுத்தே ஆகணும். எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத இந்த டைம் இல்லை, பார்க்கறதுக்கு இல்லை, நம்ம படித்து முடிக்கிறதுக்கு ஒரு முழு டாக்டராக ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கான பிளான் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரைக்கும் நம்ம வந்து இந்தியாவில் வந்து எந்த மாதிரி வந்து இது நடந்துட்டு இருக்கு, அந்த கம்ப்ளீட் அந்த மெடிக்கல் கேரியர் எப்படி இருக்கும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் தேவைப்படும் அப்படின்றத ஒன்று நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நீட் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி தெரியும். நீட் அவ்வளோ ஃபெமிலியர் ஆகிடுது. ரைட்டா? அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்தியாஸ் மெடிக்கல் கேரியர் பைப்லைன் ஃப்ரம் நீட் ஆஸ்பிரண்ட் டு கன்சல்டன்ட் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமஸ் டாக்டரோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டரோ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இவரை போய் பார்க்கணும்ப்பா, அது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் எப்படி கடந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு வராங்க. அதுக்கப்புறம் நீட் பிஜி எழுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி, எம்எஸ், டிஎன்பி இந்த மாதிரி ஒரு டிப்ளமா இதுக்கு போய் படிக்கிறதுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடென்சி லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா நீட் எஸ்எஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு எழுதி அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி சொல்கிறாங்களே, டிஎம் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி அது வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கன்சல்டன்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான விஷயங்கள் இருக்குது. இதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் யூஜி வந்து ரிஜிஸ்டர்டு கிட்டத்தட்ட இந்த வருஷம் நம்ம பார்த்துருப்போம் 22,79,000 மாணவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 1,39,000 சீட்ஸ் கிட்ட நம்ம வந்து இப்போ இருக்குது. இதுவே பிஜி அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 87,000 ப்ளஸ் சீட்ஸ் இருக்குது. தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500 பாருங்க. அங்கே 1,00,000 எங்கே, அப்புறமா 80,000 அப்புறம் 7,000 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதை நம்மளால பார்க்க முடியுது. போக போக படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் குறையுது, அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் குறையுது. இங்கே 22 லட்சம் பேர் போடுறவங்க 2.4 லேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்ளை பண்ணுறாங்க. அப்போ எப்படி இந்த 1.5 லட்சம் தான் சீட் இருக்குது 2.4னா, அப்போ ரிப்பீட்டர்ஸும் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. பல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் 2.4 வந்து இருக்குது. ஏன்னா எழுதி முடிக்கிறவங்களே 1.18 ப்ளஸ் தான் இருக்கிறப்ப, அப்போ அப்ளை பண்ணுறவங்க பிஜிக்கு வராங்க 2.4னா, அப்போ அங்கேயும் ரிப்பீட்டர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. இந்தியாஸ் மெடிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிஜிஸ்டர்டு நீட்டுக்கு நம்ம பார்த்தோம்ல 22 லட்சம் பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த வருஷம் அப்பியர் ஆனவங்க கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்பியர் ஆனவங்க. குவாலிஃபைடு நம்ம எடுத்தோம்னா 11 லட்சம், நியர்லி 12 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.41 தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு, நியர்லி 12 லேக்ஸ். எம்பிபிஎஸ் சீட்ஸ் நம்மளுக்கு தெரியும் 1.18 லேக்ஸ், அதான் 39 லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,39,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகர் இருக்கு. எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் வந்து எவ்ரி இயர் சரி ஓகே இவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அவ்வளோ பேரும் குவாலிஃபை ஆகிறாங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் இருக்க தான் செய்யுது. நீங்கள் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஃப்எம்ஜி எழுதுறப்ப நிறைய பேர் வந்து பாஸ் ஆகுறதுல 12% தான் பாஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து ஃபெயிலியர் ரேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1,20,000ல என்ன ஆகுது, 195,000 தான் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து எம்பிபிஎஸ் த்ரூ பண்ணலை அப்படின்றத தெரியுதா? தெரியுது. இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. ரைட்டா? அதனால பாத்துங்க, இந்தியாவில் மட்டும் படிச்சா எல்லாருமே அட்டகாசமா பாஸ் பண்ணிடுவாங்க, வெளிநாடுக்கு போயிட்டு வந்தாதான் எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுத கூட முடியாம ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு இல்லை. இங்க கூட வந்து தேராத மாணவர்கள் இருக்கதான் செய்யறாங்க, ஃபோக்கஸ் இல்லாத மாணவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. பாத்துக்குங்க. ரைட்டா?
தென் நீட் பிஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 lakhs நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் இருக்கக்கூடிய சீட்ஸ் நம்ம 87, ஆனால் அப்பியர் ஆகிறது நம்ம 2.4 lakhs வந்து அப்பியர் ஆகிறாங்க. அப்போ இங்கே படித்து முடிச்சுட்டு வெளில வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா 95,000 தான். ஆனால் இங்கே எப்படி 2.4 வந்ததுன்னா நிறைய 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த ரிப்பீட்டர்ஸும் இங்கேயும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. பிஜி சீட்ஸ் எவ்வளோ இருக்குது? 87,000 சீட்ஸ் தான் இருக்குது. இதில் எல்லாமே 87,000 சீட்ஸும் எம்டி கோர்சஸா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே பாருங்க 10% தான் வந்து இருக்கு. ஆல்மோஸ்ட் 7,500 சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போக 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 ஃபோக்கஸ் மாறி போகுது. இவ்வளோ வருடம் பயணம் பண்ணுறத வந்து ட்ராப் இருக்கு. சில பேர் பிஜியோட நிறுத்திக்கிறாங்க. பட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரப்போ கிட்டத்தட்ட 7,500 அதெல்லாம் முடிச்சுட்டு காம்படிஷன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டா 22ல் ஸ்டார்ட் பண்ணது எவ்வளோ வந்து நிற்குது? 7,500ல் வந்து நிற்குது எவ்ரி இயர். எம்பிபிஎஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் எவ்ரி டாக்டர் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மெடிக்கல் காலேஜஸ் வந்து 780 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் அதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் கிட்டத்தட்ட 430 இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டினா 350 கிட்ட இருக்குது. அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பார்த்த மாதிரி 1,39,000 கிட்ட சீட்ஸ் இருக்குது. டூரேஷன் வந்து எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு 5.5 years. அதில் வந்து 12 months வந்து இன்டர்ன்ஷிப்பு, 54 months வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 5.5ல் வந்து 4.5 வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதும் 12 months வந்து இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இதெல்லாம் எதில் மூலயமா வராங்க? நீட் யூஜி மூலயமா எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க போகக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க. இது எம்பிபிஎஸ் கரிக்குலத்தில் என்ன சார் படிக்கிறாங்க? சரி, ஓகே சார், எம்பிபிஎஸ் வந்துட்டோம், என்னதான் சார் அவங்க படிக்கிறாங்க அந்த 4.5 வருஷத்தில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அனட்டாமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிக்கிறாங்க. செகண்ட் இயர் ஃபார்மாகாலஜி, பாத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபோரன்சிக் மெடிசன் வந்து படிக்கிறாங்க. தேர்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ல சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், ஓபிஜி, ஆர்த்தோபெட்டிக்ஸ், இஎன்டி, தென் ஆப்தமாலஜி, கம்யூனிட்டி மெடிசன், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கும், ஜென்ரல் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும், நீட் பிஜி எழுதுறதுக்கான வாய்ப்புகளை இவங்க மூலயமா, இந்த கோர்சஸ் மூலயமா, இந்த ஸ்டடிஸ் மூலயமா அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கப்படுது. ரைட்டா? அடுத்தது நம்ம எடுத்தோம்னா எம்பிபிஎஸ் கேரியர் ஆப்ஷன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எம்பிபிஎஸ். சரி சார், நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் சார், என்ன சார் எனக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ரைட்டா? என்ட்ரன்ஸ் வேணுமா? அதுக்கு தேவை கிடையாது. அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸரா போகணும்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்? அதுக்குன்னு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு. என்ன நிறைய பேர் கேட்கறாங்க, நான் போய் கவர்மெண்ட்ல போய் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்துட முடியுமா அப்படின்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்றதுக்கு தேவையில்லை. இதுவே மெடிக்கல் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம எழுதி தான் ஆகணும். தென் ரிசர்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்லாம் ரிசர்ச் பண்ணலாம், பண்ணாம போகலாம், இல்லைன்னா பிஜி எழுதிட்டு போகலாம். அது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நீட் பிஜி கண்டிப்பா பிஜி போகணும்னா என்ன பண்ணணும்? நீட் பிஜி எஸ் பண்ணி தான் ஆகணும். தென் வந்து ஃபாரின்ல போய் லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னா யூஎஸ்எம்எல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, பிளாப்லாம் இருக்கு. அது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அங்கே போய் நம்ம படிக்கணும்னா நம்ம இருக்கு. சரி, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். நீட் பிஜியை பொறுத்தவரைக்கும் இந்தியாஸ்ல வந்து லார்ஜஸ்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் அகைன் பிஜி அப்படின்னு எடுத்தோம்னா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.4 lakhs வந்து எழுதுறாங்க. 87,000 சீட்ஸ் இருக்கு. பட் 87,000 சீட்ஸ்ல நம்ம சொன்னோம்ல, பிஜி சீட்ஸ் 87,000. எக்ஸாம் வந்து நீட் பிஜி எழுதணும். டூரேஷன் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்படுது. எப்படி நீட் யூஜிக்கு வைக்கிறாங்களோ அதே மாதிரி இதுவும் ஒன் டைம் தான் எக்ஸாம்ஸ். கோர்ஸ் இது மூலமா என்ன சார், பிஜி எழுதினா என்ன சார் போக முடியும்? எம்டி, எம்எஸ், டிஎன்பி, டிப்ளமா டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போக முடியுது. இப்போ நீங்க 2.4 lakhs 87,000 3 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதுல 19க்கு 1 தான். யூஜியில் 19 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் அப்ளை ஆனாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எம்டி டாக்டர் ஆஃப் மெடிசன், மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்ல அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ சார் அதுக்கான டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரேஷன் 3 years அப்ராக்சிமேட்லி. அதனுடைய சீட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 87,000த்துல எம்டிக்கு மட்டும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? 38,000 சீட்ஸ் இருக்கு. ஃபோக்கஸ் என்னன்னா மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து இது மூலயமா நம்ம வந்து படிக்க போகிறோம். கேரியர் என்ன ஆக முடியும்? கன்சல்டன்ட் பிசிஷியன், டீச்சிங்கும் சில பேர் போகலாம், ஃபேக்கல்டி மெம்பர்ஸாக போகலாம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு போகிறதுக்கான அடுத்த வாய்ப்பை எது ஏற்படுத்தி கொடுக்குது? பிஜி முடிக்கணும், அப்போ தான் நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போக முடியும். இதில் மேஜர் எம்டி பிரான்ச்சஸ் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, ஜென்ரல் மெடிசன், பீடியாட்ரிக்ஸ், டெர்மட்டாலஜி, ரேடியாலஜி, தென் சைக்காட்ரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா, ரெஸ்பிரேட்டரி மெடிசனு, தென் வந்து பேத்தாலஜி, பார்மாகாலஜி, கம்யூனிட்டி மெடிசன் எல்லாமே நம்ம எம்டி கோர்ஸில் நம்மளால படிக்க முடியும், மேஜர் பிரான்ச்சஸ். இதுவே வந்து நம்ம எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி பார்த்தோம் அப்படின்னா டூரேஷன் அகைன் அதுவும் 3 years. அதில் 38,000 சீட்ஸ் வந்து எம்டிக்கு பார்த்தோம் இல்லையா. சர்ஜரியில் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 சீட்ஸ் இருக்குது. இதுவும் 3 வருஷம் நம்மளுக்கு படிப்பு எடுத்துக்குது. இது முடிச்சா நான் என்ன சார் ஆக முடியும்? சர்ஜன் ஆக முடியும், டீச்சிங் ஃபெசிலிட்டியாக போக முடியும், ஃபெலோஷிப் பண்ணலாம், தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலையும் நம்ம பண்ணுறதுக்கான அடுத்த வாய்ப்புகளை இதுவும் ஏற்படுத்திக்கிறோம். இதில் மேஜர் பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா
சர்ஜரியில் எடுத்துக்கிட்டா ஜென்ரல் சர்ஜரி, ஆர்த்தோபெட்டிக்ஸ், இஎன்டி, ஆப்தமாலஜி, ஆப்ஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓஜி சொல்றாங்களே அது வந்து நம்ம படிக்க முடியும். தென் வந்து டிஎன்பி டிப்ளமா கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஆஃபர் பண்ணுறாங்க. டிப்ளமா நேஷனல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, டிஎன்பி சொல்றாங்க இல்லையா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ். சீட்ஸ் இதுலேயும் வந்து ஒரு 13,000 சீட்ஸ் வந்து இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டட் பை என்பிஇஎம்எஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கான ட்ரைனிங் வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டல், ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அக்ரிடேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து போக முடியும். தென் வந்து ரெகக்னேஷன் வந்து நேஷனல் இந்த எக்ஸாம்ஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான போர்டு இருக்கு. ரெகக்னைஸ் பை நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து என்ன பண்றாங்க, இந்த எக்ஸாம்ஸ் வைக்கிறத வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. என்ன ரைட்டா. தென் வந்து பிஜி சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 87,000 நம்ம பார்த்தோம்ல, இப்போ 3 பிரிச்சு பார்த்தோம்ல, 38,000, 12,000, 13,000. டிப்ளமோ கோர்சஸ்ல வந்து ஒரு 4,000 சீட்ஸ் இருக்கு. டிஎன்பியில 13,000 சீட்டு, எம்எஸ்ல வந்து 12, தென் எம்டி வந்து 38,000. இதுல வந்து நிறைய ஷேரிங் எதுல இருக்கு, எம்டில தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது மாடரேட் வந்து எம்எஸ்லயும் டிஎன்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கு. லிமிடெட் சீட்ஸ் வந்து டிப்ளமா கோர்சஸ்ல அவைலபிள் இருக்கு. அடுத்தது நம்ம எடுத்தோம்னா கிளினிக்கல் அண்ட் நான் கிளினிக்கல் அப்படின்னு வர இடத்துல நிறைய பிரான்ச்சஸ் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கேட்டகரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்ல கிளினிக்கல்ல வந்து 70% வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல்ல வருது. பேரா கிளினிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா 18%, ப்ரீ கிளினிக்கல்ல வந்து 12% வந்து ஸ்பிளிட் அப் வந்து நம்ம பார்க்கலாம். இதுல மோஸ்ட் ப்ரிப்பேர் கிளினிக்கல் பிரான்ச்சஸ் என்ன சார் இருக்கும் இதுல போய் நாங்க எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெடிசன், ரேடியாலஜி, டெர்மடாலஜி, பீடியாட்ரிக்ஸ், தென் ஜெனரல் சர்ஜரி, ஆர்த்தோபெட்டிக்ஸ், ஓபிஜி இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட் ப்ரிப்பேர்டு கிளினிக்கல் இதுல வந்து எடுத்துக்கலாம். தென் நீட்டு எஸ்எஸ் இருக்குல்ல, இது முடிச்சதுமே என்ன போறோம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி எம்டி, எம்எஸ், டிஎன்பி படிச்சவங்க தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எழுத முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம், எம்சிஹெச் சொல்றாங்களா, மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி சொல்றாங்களா, அது வந்து பண்ணதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்குது. காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ரெடியூஸ் சிக்னிஃபிகன்ட்லி கம்பேர்ட் டு நீட் பிஜி. நம்ம யூஜிக்கு சீட் பார்த்தோம், பிஜிக்கு நம்ம பார்த்தோம். இதுக்கான சீட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மேக்கிங் திஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செலக்டிவ் ஸ்டேஜஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு முக்கியமான ஒரு பீரியடா இருக்கு. கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துல நிறைய பேர் நடுவில் கேப்ல நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடியா இருக்கக்கூடியவங்க தான் இதுல என்ட்ரு ஆவாங்க அப்படின்றது தான் காட்டுது. இதுல டிஎம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷாலிட்டியில வந்து கார்டியாலஜி, நியூராலஜி நம்ம பார்த்துருப்போம், ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பேர் பார்த்துருப்போம். தென் கேஸ்ட்ராலஜி, தென் நெப்ராலஜி, எண்டோகார்னாலஜி, தென் மெடிக்கல் ஆன்காலஜி, கிளினிக்கல் இம்யூனாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி. தென் டூரேஷன் இதுக்கு எவ்வளவு சார் ஆகும் எஸ்எஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 3 இயர்ஸ் ஆகுது. இது முடிச்சது நான் கேரியர்ல என்ன சார் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் பிசிஷியன், டீச்சிங், ரிசர்ச்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட்ல பாக்குறப்ப உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி ஏரியா நியூராலஜி, யூராலஜி, தென் பிளாஸ்டிக் சர்ஜரி, கார்டியோ தோராக்கிக் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி இருக்கு. சர்ஜிக்கல் ஆன்காலஜி, பீடியாட்ரிக் சர்ஜரி, வாஸ்குலர் சர்ஜரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டியில இருக்கு. இதுக்கும் எவ்வளவு சார் ஆகும், எம்சிஹெச் படிக்கிறதுக்கு, மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி படிக்கிறதுக்கு எவ்வளவு சார் ஆகும்னா 3 இயர்ஸ் ஆகும். இது முடிச்சா என்ன ஆகணும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன். டீச்சிங்லயும் போலாம், அகாடமிக்லயும் மெடிசன்லயும் வரதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கும் கொட்டி கிடக்குது. கம்ப்ளீட் மெடிக்கல் கேரியர் டைம் லைன் எடுத்துனா கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 5.5 3 ஒரு 3ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.5 வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அது 11.5 வருடம் படிக்கிறதுக்கு மட்டும் தான் டிராவல் பண்ணிருக்கா. யூஜி நீட் யூஜி பண்றதுக்கு ஒரு நல்ல காலேஜஸ் போனோம்னா அதுக்கு ஒரு 1 இயர், பிஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் போறதுக்கு 1 இயர், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போறதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அது 1 இயர் நம்ம எடுத்துட்டா 3 இயர் நம்ம கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 14.5 இயர்ஸ், நியர்லி 15 இயர்ஸ். ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசுல முடிச்சுட்டு வெளியில வருதுன்னா கிட்டத்தட்ட என்ன இருக்கு 15 இயர்ஸ். அப்ப 23 33 வயசுல தான் அவங்க கரெக்டா பக்காவா ஃபோக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேரியர் வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 33 to 35 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டடா யார் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ரொம்பவே ஆப்டா இருக்கும், அட்டகாசமா வர்றதுக்கான வாய்ப்புகள். ஆனா மத்த ஃபீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா போகணுமா 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுமா 4வது வருஷம் போகணும் சம்பாரிச்சுமா ஒரு 10 வருஷத்துல செட்டில் ஆகணுமா. பட் இங்க வந்து செட்டில் அப்படின்றதே கிடையாது. they are starting their career at the year of 33 to 34 35 தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரியல் கேரியரே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்க லைஃபே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அது வரைக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். பார்த்தோம்னா நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க, அதுக்குள்ள காணாம போயிடுவாங்க. மெடிக்கல் கேரியர் பிரமிடு நம்ம பார்த்தா 7,587, அப்புறம் 1,18,000 பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் குவாலிஃபைடு 12 லட்சம், அதுக்கப்புறம் 22ல ஸ்டார்ட் பண்றது லாஸ்ட்ல எவ்வளவு வந்து நிக்குது 7,000 வந்து வருஷத்துல நிக்குது. அப்ப ஃபில்ட்ரேஷன் பயங்கரமா ஆயி தான் நிக்குது. அப்ப அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஃபீல்டுல போகும். கீ அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேக் அவே அப்படின்ற மாதிரி மெடிக்கல் பேராமீட்டர் நீட் யூஜி அப்ளிகன்ஸ் வந்து 22 நம்ம ஏற்கனவே 10 ஃபில்டரை 7,500
500 தான் பெரிய இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 13.5 வருஷம் முடிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 7500 தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா ஒரு 10,000 வரலாமே தவிர அதை தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரைட்டா? இதெல்லாம் ஓகே சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நான் இவ்வளவு வருஷம் நான் படிச்சேன்னா அட்டகாசமா ஆயிடுவேன் போல இருக்கு அப்படின்னு நீங்க இப்ப நினைச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 11th and 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டு யூஜி உங்களை ஸ்கூல்லையே படிச்சுட்டு ஈவினிங் கிளாஸஸ் ஆர்ஜிஆர்ல கண்டக்ட் பண்றோம். சண்டே கிளாஸஸ் வந்து இருக்கு. ஈவினிங்ல கொஞ்சம் டைமும் சண்டேல கொஞ்சம் டைமும் நீங்க ஸ்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இப்ப 11th வர ஸ்டூடெண்ட் 2028 நீட் எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஆனா டெய்லி பேசிஸ்ல குறைஞ்சது 30ல இருந்து 50 எக்ஸாம் டெய்லி போடணும். ரைட்டா? இதே வந்து பாத்தீங்கன்னா +2 வரும் அப்படின்னா +2 வரவங்களுக்கு இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வந்து பண்றதுக்கு சேலஞ்சஸ் வந்து நிறையவே இருக்கும். +2 படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்ஸ் வந்து ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். அந்த மாணவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஐ எம் நாட் வந்து சிபாரிசு பண்ணவே மாட்டேன். +2ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் நிறைய பேர் வந்து விட்டுறாங்க. இந்த வாட்டி நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 300, 320, 340, 290. ஆனால் நீட்டு ஸ்கோரும் இல்லை, இந்த ஸ்கோரும் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் 1 இயராக வந்து தேவையில்லாமல் பண்ணி +2ல மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீட்டில் வந்து ஒன்றும் ஸ்கோர் எடுக்க போகிறதில்ல. அதனால 11th 12th இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா 2 வருஷம் இருக்குது டைம். 50% 11th படிச்சிருப்பீங்க, 12th வந்து 50% தான் படிக்க போறீங்க. 12th படிக்கிறப்ப 12th போர்ஷன் தான் படிக்க போறீங்க அப்படின்றப்ப ஓகே. ஆனா 12th வரப்ப 11th and 12th சேர்த்து நீட்டுக்கு எடுக்கிறது ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ராப் பண்ணி தாராளமா படிக்கலாம். 1 இயர் வந்து எனக்கு எம்பிபிஎஸ் தான் போகணும், அதுவும் கவர்மெண்ட் சீட்டு தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர்ல ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல தான் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஒரு வருஷம் டெடிகேட்டடா காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க வேற எந்த ஃபோக்கஸ்டுமே இல்லாம நம்ம படிச்சோம்னா குறைஞ்சது வந்து செல்ஃப் ஃபினான்ஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸோ இல்லைன்னா பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்க சீட்ஸோ ஆர்ஜிஆர்ல எடுத்து கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லக்கூடிய சீட்டை எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்குலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஜாயின் பண்ணோம்னா நாங்கள் எங்கே சார் கால் பண்ணுறதுனா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. எங்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க, டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எதனாவது டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு நினைச்சிக்கிறீங்க அப்படின்னா 9176552121 இந்த நம்பர்ல நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.